வணக்கம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வ்ளாகாக இருக்க போகுது. ஸோ என்ன விஜய் புதுசாக ட்ராவல்லாம் பண்ணுறேன்னு கேட்டேன்னா ஒரு விஷயம் இருக்குது. சரி, அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ சொல்கிறேன். அப்படியே பேக்லாம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு போயாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கன்னா பஸ் வரைக்கும் 2 hours ஆகுங்க. சரி, ஓகே, எங்கடா நம்ம ஆட்டோக்கார தம்பியை காணதில்ல. ஆட்டோக்கார அண்ணங்கிட்ட அப்படியே ஏறிட்டு, ஆட்டோக்கார தம்பி எங்கே இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. ஸோ அவர்கிட்ட போய் கேட்டு எவ்வளோ ஆகுன்னு சொல்லி கேட்டார். தம்பி 30 ரூபா மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சரிண்ணே, ஓகே அப்படின்ட்டு ஆட்டோவில் ஏறியாச்சு. தம்பி முன்னாடி வேணாம், பின்னாடி வந்துக்கப்பா, உனக்கு அந்த ஃபீல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன மனுஷன். சரி, ஓகே, நம்ம தான் இப்போ இது மாதிரி குரங்கு சட்டையெல்லாம் பண்ணுவோமே. ஊரில் மாட்டு வீட்டுலாம் போகும்போது பின்னாடி தொத்திக்கிட்டே போகிறது, அப்புறம் அந்த டிராக்டர்லாம் மேலே ஏறுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவோமே. சரின்னு சொல்லி இப்போ பின்னாடி உட்காரலாம், அது ஒரு ஃபீல் ஆகலான்னு இருக்கும்னு சொல்லி போய் உட்காந்தா அந்த இடத்துல லிட்டரலி எனக்கு கால் வைக்கிற கூட இடம் இல்லைங்க. அப்புறம் நம்ம ஸ்டாப்பில் வந்து இறக்கி விட்டார் அந்த அண்ணன். சரி, அவருக்கும் அவர் ஆட்டோவுக்கு ஒரு கும்பிட போட்டு நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சு. நம்ம ஊர் சும்மாவே க்ரீனிஸாக தான் இருக்கும். சரி, அப்படியே ஒரு சாங்கு போட்டு வைப் பண்ணிட்டே போவோமே. போதும், பஸ்ஸை விட்டு இறங்குப்போ, ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. அண்ட் இந்த பஸ்ஸை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே இருக்கோம்னு. அஃப்கோர்ஸ் நம்ம கேரளாவில் தான் இருக்கோம். அது வே ஆஃப் கொச்சின். ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிச்சு அட ஒரு ஓட இல்லையே. இந்த பஸ்ஸில் தான் நம்ம கொச்சின் போக போகிறோம். இந்த ஜேர்னி வந்து 5 hours தான். சரி, நம்ம பக்கத்தில் ஒரு தாத்தா இருந்தார். அவர் கூட உட்காந்து அவர் பேசலாம் கேட்டுட்டு பேசிட்டே வந்தாச்சு. அண்ட் ஃபைனலி அந்த 5 hours ட்ராவலுக்கு அப்புறம் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இட்ஸ் லைக் ஒரு பயம் கலந்த ஒரு ஃபீலாக இருந்துச்சு. பயம்னா கேட்டிங்கன்னா, ஆமாம், லைட்டாக பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் கோயம்புத்தூர், மதுரை தாண்டி வேறு எங்கேயும் போனதில்லை. ஸோ இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஏன்னா கம்ப்ளீட்டாக நியூ சிட்டி, நியூ பிளேஸ் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சு, அவ்வளோதான். அண்டு மணி இப்போவே 6 ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு ரூம் எடுக்கணும். எதுக்கு டக்குன்னு ரூம் எடுக்கிறேன்னா, இங்கே வந்து சில விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணால். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்டாக வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் கொஞ்சம் நேரம் சர்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரூமு கிடச்சிச்சு. பாருங்கள், ரூம்ஸுக்கு வந்தாச்சு நண்பர்களே. நம்ம வீட்டில் டிவி இருக்குது, அது சோனி டிவி. கூட்டியாச்சு. ஓகே, எங்கன்னு பார்த்தீங்கன்னா சஃபா. ரொம்ப நேரம் அழிஞ்சு கிழிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனலி சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சாச்சு நண்பர்களே. பார்த்துக்கோங்க நம்ம ரூம். ஓகே, ஓகே தானே, ஒரு நாளுக்கு ஓகே தானே ரூமு. உங்களுக்கு இந்த ரூமை ஃபுல்லாக காட்டுறேன். இங்கே ஒரு ஃபேன் இருக்கா, தென் இங்கே ஒரு கர்டைன்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு சேரு, தென் ஒரு பெட்டு, அப்புறம் ஒரு டேபிள், தென் இஸ் திஸ் அ பாத்ரூம். நல்லா தான் இருக்கும், ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயோ, இது வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இதாங்க சங்கட்டமாக இருக்கும். I know. What, yeah? I know. I am your best friend. காய்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததில் வயிறு ரொம்ப பசிக்குது. ஸோ அம்மா கொடுத்த தக்காளி சோறு அண்ட் கூட்டு எப்படி ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். அது என்ன பண்ண போகிறோம் சொல்கிறேன் மாட்டேன். ஓகே, சாப்பிட்றேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரீட் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆக்சுவலாக இந்த கடைக்குள்ளே போகலாம் பார்க்குறேன். ஆனால் எங்கிட்டு கூட்டி தான் போகணுன்னு தெரில. எங்கனக்குள்ளே என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்கன்னே தெரில. இந்த சைடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உள்ளே போயிட்டு எப்பவும் போல் நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குற மாதிரி போட்டு பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தங்கியிருக்க இடம். சஃபா ரெசிஸ்டன்சி. பாருங்க, கிளார் அடிக்குது. இப்போ தெரியுதா? சஃபா ரெசிஸ்டன்சி.
அண்டு நம்ம போன அன்னைக்கு ஓணம் லாஸ்ட் டே வேறு. ஸோ அந்த அத்திப்பு குளம்லாம் நீங்கள் பார்க்கலாம். சொல்ல முடியாங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அத்தப்பு குளம் கைஸ், இதை பார்த்தா அந்த காஞ்சனா படத்தில் வர்ற மாதிரி இருக்கா? ஐ திங்க் உள்ளார இருக்கான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டே வந்து இருக்கும்போது நான் என்னோடய ரூமை மறந்துட்டேங்க. எந்த ரூம்னே தெரியல. இட்ஸ் லைக் அந்த காஞ்சனா படத்தில் அந்த லிஃப்ட் சீனு. ஐயோ, மேலே வேறு ரூம் மாதிரி இருக்கேன் கைஸ். இந்த இடத்துல நம்ம மட்டும்தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு ஐயோ எந்த ரூம்னு தெரியலையே. இங்கிட்டா இல்லை இந்த ரூமா? செக் பண்ணி பார்ப்போம். வந்தாச்சு நண்பர்களே நம்ம வீட்டில். அப்புறம் ரூமை கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தனால, ஸோ இந்த ட்ராவல் டயர்டாக இருக்குல்ல, டயர்டாக இருந்தனால அப்படியே தூங்கிட்டேன். அண்ட் மலையாளி சாரன்ஸ் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா பிலேட்டட் ஹாப்பி ஓணம் விசேஷங்க. ஓகே ஹாய். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதான் நம்மளோட அவுட்ஃபிட் பார்த்தீங்களா? ஷூ கூட போடலை. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஸோ நம்ம அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணலாமா? எழுந்திரிச்சு பல்ல வலிக்கிட்டு இன்னும் சாப்பிடல. சரி வெளியே லைட்டாக பண்ணு மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே செட்டில்டாக அப்படியே போகலாம். ஓகேவா? ரெண்டாச்சு கிளம்பியாச்சு. ஸோ நான் வந்து ட்ராவல் அப்படியே விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. எனக்கு தெரியுது கொஞ்சம் லைட்டாக வெயிட் போட்டேன்னு. ஸோ கூடிய சீக்கிரம் கைஸ் நம்ம வந்து ஒரு 6 பேக் பாடியாக நீங்கள் பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகே, ட்ரை பண்ணுவோம். இந்த கைஸ் நேற்று வரும்போது அவ்வளோவா அந்த அத்திப்பு குளத்தை பார்க்க முடியல. ஸோ இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அது பார்க்கும் போதே அதை அப்படியே ரசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. அண்ட் இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இது வந்து 3-4 நாளுக்கு அப்படியே விட்டுருப்பாங்களா, அது எடுக்கவே மாட்டாங்களா கோலத்தை. அதாவது ஓணம் முடிஞ்சதுக்கப்புறமும் அது எடுக்க மாட்டாங்களாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் இன்னும் பண்ணல. பட் அந்த எக்ஸாமுக்கு போகிறதுனால, டெஸ்ட்டுக்கு போகிறதுனால சரின்னு சொல்லி சாவியை பூட்டி எடுத்துகிட்டு போயாச்சு. பார்ப்பீங்க சஃபா பின்னாடி இருக்கா, இங்கே தாங்க நம்ம நைட்டு தங்கிடணும். இல்லை இருக்கா? ஓகே, அப்படி கண்டினியூ பண்ணலாம் கைஸ். கடைசியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க இடத்துல இருந்து இங்கே டிசிஎஸ் அந்த எக்ஸாம் சென்டர்கிட்ட வந்தாச்சு. டிசிஎஸ்ஸா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், டிசிஎஸ் தான். டிசிஎஸ் என்கியூடி டெஸ்ட் தான் இப்போ நான் எழுத போகிறேன். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்னை பார்த்துருந்தீங்கன்னா, ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நீங்களே என் கூட வந்துக்கலாம் ட்ராவல் பண்ணி. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு அப்டேட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா டூ ஃபாலோ மை பேஜ். ஐ வில் அப்டேட் எவ்ரி ரிலேட்டட் ஜாப் அது மாதிரி இதுக்கெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ போய்கிட்டு இருக்கோம். 300 மீட்டர் கிட்ட தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குன்னாங்க. ஒரு 300 மீட்டர் தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் வரல. போமே, லைட்டாக நர்வஸாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக என்னோடய சஜஷன் என்னன்னா, நீங்கள் எங்கேயும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும். லைக் அந்த காரு, அந்த டாக்ஸி, ஆட்டோலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லா பேரும் பார்த்துட்டே போகிறேன், நான் பேசிகிட்டே வரேன்னு. அண்ட் என்னால் உள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்க முடியல கைஸ். அண்டு அங்கே வந்து செக்யூரிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு. லைக் அவங்க கேட்லேயே வந்து எல்லாம் பிடிங்கிட்டாங்க. இன்க்ளூடிங் என் வாட்ச், அன்லாக் வாட்ச் தான் கேட்டிருந்தேன். ஸோ அதையும் பிடிங்கிட்டாங்க. அது அப்படி இப்படி தான் விட்டு கொண்டு போக போகிறோமோ. அண்டு உள்ளே நான் பார்த்த விஷயங்கள்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆச்சு. நம்ம தமிழ்நாடுக்கும் கேரளா எக்ஸாம் சென்டருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சொல்ல முடியாது, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிசிஎஸ் ரிலேட்டடாக ஒரு 10 கமெண்ட் மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன், என்னென்ன நடந்துச்சு, இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம எக்ஸாம் முடிச்சாச்சு. எழுந்து இப்போ தான் வந்தேன். ஸோ வர வழியில் என்னால் பேச முடியல. ஸோ அதான் வந்துட்டு போய் பேசலாமே அப்படின்னு சொல்லி இருந்தாச்சு. இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். மணி வந்து 6:45 சம்திங் ஆகுது. ஓகே, இன்னும் சாப்பிடலை. எப்போ காலையில் சாப்பிட்டது. ஸோ இன்னும் சாப்பிடல. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே.